வணக்கம். இன்னைக்கு நாம பெண்களுக்கு கிடைக்கிற 2000 ரூபாய் நிதி உதவி திட்டம் பத்தி ஒரு சூப்பர் அப்டேட் வந்திருக்கிறதா ஒரு தகவல் வந்துச்சு. சரி, அது என்னன்னு பார்க்கலான்னு உள்ள போனோம். ஆனா இந்த ஆய்வு எங்களை ஒரு சுவாரஸ்யமான, நாங்க எதிர்பார்க்காத ஒரு பாதைக்கு கூட்டிட்டு போச்சு. இன்னைக்கு நாம வெறும் தகவலை மட்டும் விளக்க போறதில்ல. ஒரு ஆதாரம், குறிப்பா அது சந்தேகமா இருக்கும்போது அதை நாங்க எப்படி அணுகுறோம், எப்படி பகுப்பாய்வு செய்றோம்னு உங்களுக்கு காட்டப் போறோம். வாங்க, இந்த சின்ன புலனாய்வுல நீங்களும் எங்களோட சேர்ந்துக்கோங்க. எல்லாமே ஒரு சின்ன கேள்வியில தான் ஆரம்பிச்சது. ஒரு யூடியூப் வீடியோவோட தலைப்பு எங்களோட கவனத்தை ஈர்த்துச்சு. ஏதோ ஒரு பெரிய அப்டேட் வரப்போகுதுன்னு அது சொல்லுச்சு. ஸ்வாபாவிகமாவே எங்க மனசுல ஒரு கேள்வி எழுந்துச்சு. அந்த கேள்வி இதுதான்: தமிழ்நாட்டுல பெண்களுக்கு கிடைக்கிற இந்த 2000 திட்டத்துல புதுசா என்ன அப்டேட் வந்திருக்கு? உங்கள மாதிரியே எங்களுக்கும் இதை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருந்துச்சு. சரி, இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கணும்னா நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரத்தை பார்க்கணும் இல்லையா? வாங்க, அது என்னன்னு பாப்போம். பாருங்க, இந்த முழு ஆய்வுக்கும் நம்மகிட்ட இருந்த ஒரே ஒரு ஆதாரம் மகளிருக்கு சூப்பர் அறிவிப்பு அப்படின்ற தலைப்போட வந்த ஒரு யூடியூப் வீடியோவோட டிரான்ஸ்கிரிப்ட் மட்டும்தான். இதை தவிர வேற எந்த தகவலும் நம்மகிட்ட இல்ல. இதுதான் அந்த வீடியோவோட முழு டிரான்ஸ்கிரிப்ட். ஆமா, நீங்க பாக்குறது கரெக்ட் தான். ஒரு வார்த்தை கூட மாத்தல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கொஞ்சம் ஃபாரின் ஸ்பீச், கடைசியில ஒரு தேங்க்யூ, அவ்வளவுதான். இதை வச்சு நாம என்னத்தை கண்டுபிடிக்கிறது? ஆனா எங்க வேலை இதையும் அலசி ஆராயறது தான். சரி, வாங்க இந்த டிரான்ஸ்கிரிப்ட கொஞ்சம் பிரிச்சு மேஞ்சு பாப்போம். நாம கேட்ட கேள்விக்கு இதுல ஏதாவது பதில் ஒளிஞ்சிருக்கான்னு தேடலாம். இந்த சில வார்த்தைகள்ல அந்த திட்டம் பத்தி அப்படி என்ன பெரிய தகவல் இருந்துட முடியும்? வாங்க கொஞ்சம் ஒத்து பார்க்கலாம். நாங்க இத அக்குவேரா ஆணிவேரா பிரிச்சு பார்த்தப்போ என்ன கிடைச்சது தெரியுமா? கொஞ்சம் வாழ்த்துக்கள், சில ஃபில்லர் வார்த்தைகள், அப்புறம் மொழிபெயர்க்க முடியாத சில பகுதிகள். ஆனா அந்த திட்டம் பத்தின உண்மையான தகவல், தகுதிகள், அரசாங்கத்தோட புது அறிவிப்பு ஒண்ணுமே இல்ல. சிம்பிளா சொல்லனா ஒரு பெரிய ஜீரோ. சோ எங்க பகுப்பாய்வோட முகிவு ரொம்பவே தெளிவு. கொடுத்த ஆதாரத்துக்கும் அதோட தலைப்புக்கும் துளி கூட சம்பந்தம் இல்ல. இதுல எந்த தகவலுமே இல்ல. இப்போ இது நம்மள ஒரு முக்கியமான கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல தான் யாங்க இந்த நிகழ்ச்சியை உருவாக்க கடைபிடிக்கிற ஒரு முக்கியமான கொள்கை நமக்கு கை கொடுக்கும். இது உங்களுக்கு நாங்க கொடுக்கிற ஒரு உறுதிமொழி. எங்களோட முக்கியமான கொள்கை ஆதார நேர்மை. இதுக்கு என்ன அர்த்தம்னா, எங்க கிட்ட கொடுத்த ஆதாரத்துல என்ன இருக்கோ அத மட்டும்தான் நாங்க உங்ககிட்ட சொல்லுவோம். நாங்களா எதையாவது கற்பனை பண்ணியோ ஊகிச்சோ ஒரு தகவலை கூட சேர்க்க மாட்டோம். இதுதான் எங்க வேலையோட அஸ்திவாரம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, எங்க வேலை இருக்கிற தகவலை உங்களுக்கு புரிய வைக்கிறது தான். இல்லாத ஒன்ன இருக்கிற மாதிரி காட்டுறதோ இல்ல காலி இடங்களை எங்க சொந்த கருத்துக்களை வச்சு நிரப்புறதோ கிடையாது. இது நீங்க எங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நாங்க மதிக்கிறோன்றதுக்கு அடையாளம். அப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2000 ரூபாய் திட்டம் பத்தி நாங்க ஒரு முழு விளக்கத்தை உருவாக்கணும்னா கையில ஆதாரமே இல்லாம எதையாவது சொல்ல வேண்டியிருக்கும். அது நாங்க உறுதியா நம்புற ஆதார நேர்மைன்ற கொள்கைய நாங்களே மீற மாதிரி ஆயிடும். உங்களுக்கு எப்பவுமே தெளிவான, நம்பகமான விளக்கங்களை கொடுக்கணும்ன்றதுல நாங்க ரொம்ப உறுதியா இருக்கோம். அந்த நம்பிக்கை உண்மையான, சரியான ஆதாரங்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. கடைசியா இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. இந்த மாதிரி கண்ணை பறிக்கிற தலைப்புகள் நிறைஞ்சிருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல அந்த தலைப்புக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்துல உண்மையிலே சரக்கு இருக்கா இல்லையான்னு நாம எப்படி உறுதிப்படுத்திக்கிறது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.